ஹாய் ஆல், வெல்கம் டு வினோதிட்டி ஸ்பார்க்கிள் சேனல். நான் வந்து இந்த சேனல் எதுவுமே ஓப்பன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, என்னோடய ப்ரெக்னன்சி ஜேர்னி, பேபி கேர். இப்போ எனக்கு குழந்த பிறந்திருக்கு. அந்த பேபிக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறேன், அது எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து 9th மந்த் ப்ரெக்னன்சி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். 9ஆம் மாத கர்ப்பிணிகளுக்கு வந்து தேவையான சில விஷயங்கள்லாம் வந்து நான் இதில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரொம்ப நேரம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களே வந்து நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த 9 மாதம்லாம் ஆச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப நேரம் வந்து நிற்கக்கூடாது. அப்படி நிற்கிறனால என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வெயிட் ஃபுல்லாகவே காலில் இறங்கி காலில் நீர் வந்து தேங்கும்னு சொல்லுவாங்க. ரொம்ப நேரம் வந்து நிற்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தையோட ஆசையை வந்து நம்ம கண்டிப்பாக வந்துட்டு கவனிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா குழந்தை வந்து பெருசாக ஆக வந்து ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே தான் நம்ம வாட்ச் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சில பேபிஸ்க்கு வந்து அந்த தொப்புள் கொடி வழியாக தான் வந்துட்டு ஆக்சிஜன் எல்லாமே போயிட்டுருக்கும். அதில் ஏதாவது தடை இருந்துச்சு, அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா பேபியால் மூச்சு விடுறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ நம்ம அந்த பேபியோட மூமெண்ட்ஸை வச்சு தான் அவங்க ஆக்டிவாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அடுத்து தேர்டாக இருக்கிற விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தை வந்து வயிற்றில், அதாவது அமினாட்டிக் ஃப்ளூக்குள்ளே தான் இருக்காங்க. அதாவது பனிக்கூட நீர். அந்த பனிக்கூட நீரோட அளவு வந்து கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு நார்மல் டெலிவரியுமே வந்து ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பனிக்கூட நீர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் வந்து கம்மியாக சாப்பிட்ணும். சாப்பிட்றது வந்து சரி நல்லா சாப்பிட்டா தான் வந்துட்டு பேபி நல்லா குண்டாக வருவாங்க, நல்லா புஸ் புஸ்ன்னு வருவாங்கங்கிறதுக்காக நிறைய வந்து சாப்பிட்றாதீங்க. கொஞ்சம் அந்த 8 மாதத்துலேருந்தே 8, 9 மாதத்துல வந்து சாப்பாடை வந்து கொஞ்சம் பிரித்து சாப்பிடணும். எப்படின்னா, இப்போ ஒரே இதாக சாப்பிடாம பாதியாக சாப்பிடணும். கொஞ்சம் வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிடாம கொஞ்சம் பாதியாக சாப்பிட்டுக்கோங்க. அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா பேபியோட வெயிட் வந்து ரொம்ப அதிகரிக்காமல் இருக்கும். பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 5ஆவதாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து வீட்டு வேலை செஞ்சால் தான் வந்து நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க பெரியவங்கலாம். அந்த மாதிரிலாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நீங்கள் உங்களோட மெனக்கெட்டு ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் வந்து செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ வந்து கொஞ்சம் வந்து வேலை செய்யணும்னா அதுக்காக ரொம்ப கஷ்டமான வேலைகள்லாம் செய்யாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், அதாவது மலச்சிக்கல் ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த நெருக்கோட்டில் அந்த டெலிவரி ஆகிற டைம்லலாம் ரொம்பவே இருக்கும். யூரின் மட்டும் அடிக்கடி வர மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மோஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் இஷ்யூவாக இருக்கும். நீங்கள் நிறைய வந்து தண்ணி குடிங்க, நிறைய வந்துட்டு நீர்ச்சத்து உள்ள பொருட்களாக வந்து சாப்பிடுங்க. ஓகேங்களா? அப்போல்லாம் வாழைப்பழம் இதெல்லாம் வந்து நிறைய எடுத்துக்கோங்க, நல்லா கன்சியூம் பண்ணிக்கோங்க. அது மாதிரிலாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ இருக்காது. அதே மாதிரி டெலிவரி டைமில் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுன்னு டாக்டர் வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லியுமே வந்து வாக் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 1 ஹவர் அது வாக் பண்ணுங்கள். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வாக்கிங்கே போக மாட்டாங்க, எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிவிட்டு, அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு அரை மணி நேரம் உங்களால் முடிஞ்ச அளவு வந்து நீங்கள் வாக்கிங் பண்ணால் கூட போதும். ஒரு 1/2 ஹவர் கூட நீங்கள் வாக்கிங் பண்ணலாம், இல்லை 1 ஹவர் வாக்கிங் பண்ணலாம். அப்படி வாக்கிங் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னா மைண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ப்ரெக்னன்சி அதை டெலிவரி பற்றின பயம் கூட உங்களுக்கு வந்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான்லாம் 1 ஹவர் கிட்ட நடப்பேன் ஒரு நாளைக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நார்மல் டெலிவரி எக்ஸசைஸ் எல்லாமே வந்து பண்ணுங்க. அதில் வந்து ஈஸியான எக்ஸசைஸ் எல்லாமே இருக்குது. அதுவுமே நான் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் வந்து டெலிவரிக்கு முன்னாடி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் டெலிவரி அன்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு தான் போனேன். எனக்கு நார்மல் டெலிவரி ஆச்சு. ஸோ அதையுமே என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸையுமே நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். டெலிவரிக்கு ஆகிறதுக்கு முன்னாடி வந்து நான் போட்டிருப்பேன். இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருப்பேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து பெயின் வர ஆரம்பிச்சிடும் இந்த டைமில். 9 மாதம் 8 மாதம் வந்து ஃபால்ஸ் பெயினா டெலிவரி பெயினானே தெரியாது. ஆனால் வந்து ஃபால்ஸ் பெயின் அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக இருக்காது. ஒரு வாட்டி வரும், அதுக்கப்புறம் நார்மல் ஆயிரும். டெலிவரி பெயினாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 15 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ், அந்த மாதிரி 10 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் அப்படி விட்டு விட்டு வரும். அது இப்போ வீட்டில் பெரியவங்க அதே மாதிரி வீட்டில் பெரியவங்க வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அந்த டைமில் தனியாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? வீட்டில் வந்து தனியாக இருக்காதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப மைண்ட் வந்து கொஞ்சம் காமாக வச்சுக்கோங்க, ரிலாக்ஸாக இருங்க. உங்களை நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, சில பேர் வந்து ஃபிசிக்கலி கவனிப்பாங்க, மென்டலி வந்து விட்டுருவாங்க. நீங்கள் வந்து இந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு மியூசிக் கேட்கலாம், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணி நீங்கள் உங்களை காமாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சுடுதண்ணியில் வந்து குளிக்கிறது.
அதாவது சில பேர்லாம் சுடுதண்ணியில் வந்து குளிக்க மாட்டாங்க, பச்சை தண்ணியில் தான் குளிப்பாங்க. இந்த ப்ரெக்னென்ட் டைமில் கண்டிப்பாக நீங்கள் அதுவும் இந்த டைமில் 9ஆம் மாதத்துலலாம் வந்து இடுப்புக்கு வந்து சுடுதண்ணி வச்சு கண்டிப்பாக ஊற்றணும். அப்படி சுடுதண்ணி வச்சு ஊற்றும் போது இடுப்பெலும்பு வந்து நல்லா இலகி கொடுக்கும். அது மூலமாகவும் நமக்கு நார்மல் டெலிவரிக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நமக்கு நல்லா தூக்கமும் வரும் நைட்டு. அதுக்காக தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லிப்பர்லாம் வந்துட்டு நீங்கள் நார்மல் கேர்ளாக இருக்கும்போது யூஸ் பண்ணுறது வேறு, இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது யூஸ் பண்ணுறது வேறு. இப்போ வந்து நீங்கள் ஸ்லிப்பர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட் ஸ்லிப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஹை ஹீல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு வேணாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிபி டயபெட்ஸ், அதாவது இந்த ப்ரெஷரு, சுகர், தைராய்டு மாதிரி நிறைய வந்து நமக்கு ஹார்மோன் சேஞ்சஸ்னால நிறைய இந்த மாதிரி வந்து ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வந்து வரும் ப்ரெக்னென்ட் டைமில். இதை வந்து நம்ம மைண்டை காமாக வச்சுக்கிட்டோன்னா கூட இது வந்து சரியாக போயிடும். ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதனால கூட நமக்கு C-செக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெவியான திங்ஸ் எல்லாத்தையும் வந்து தூக்கக்கூடாது. ரொம்ப வெயிட்டாக தூக்குறது, ஏன் ஈவன் உங்களுக்கு இப்போ நீங்கள் 2வது கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேபியை கூட நம்ம தூக்கக்கூடாது. ஒருத்தவங்க தூக்கி கொடுத்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் வாங்குற மாதிரி தான் வச்சுக்கணும். ஸோ ஓகேங்களா, இதை ஞாபகத்தை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் போய்ட்டு வந்து ட்ராவல் பண்ணுவாங்க சில பேர். ட்ராவலிங்லாம் வச்சுக்காதீங்க. இந்த 9 மந்த்லாம் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் ட்ராவலை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவலிங் ஆகுறப்ப வந்து நம்ம ரொம்ப சேஃபாக இருக்கணும். கூட யாராவது வரணும். இந்த டைமில் கொஞ்சம் ட்ராவலிங் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர்